السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 433. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் கிதாபு ஆதாபின் நௌம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்பது தூக்கத்தின் ஒழுக்கம் என்பதாக அமைகின்றது. ஒரு மனிதன் அவன் தன்னுடைய தூக்கத்தை அவன் எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும், எந்த முறையில் தூங்கிக் கொள்வது சுன்னத்தான நடைமுறை, எந்த வழியில் தூங்குவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள் என்ற பலதரப்பட்ட விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீசுகளை தான், இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீசுகளை தான் இந்த பாடத்தின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 126வது பாடம். இந்த பாட தலைப்பு என்ன? பாபு இஸ்திஹ்பாபில் இப்திதாஇ பில் யமீனி ஃபில் லிபாசி. பாபு இஸ்திஹ்பாப் சுன்னத் என்பதை குறித்த பாடம், முஸ்தஹப் அதாவது விருப்பத்தக்க காரியம் என்பதை குறித்த பாடம். அல் இப்திதாஇ பில் யமீனி ஃபில் லிபாசி, ஆடைகளின் விஷயத்தில் வலதுபுறத்தை கொண்டு துவங்குதல் என்பது முஸ்தஹப்பு, அது விருப்பத்தக்க காரியம் என்பதை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது இருக்கின்றது. அப்ப ஆடை அணியக்கூடிய சமயத்துல நம்முடைய ஆடைகள் நம்ம போடும் பொழுது நம்முடைய வலதுபுறத்தால் போட வேண்டும். அது நம்முடைய மேலாடையாக இருக்கலாம், கீழாடையாக இருக்கலாம், நம்முடைய காலணிகளாக இருக்கலாம், நம்முடைய தலைப்பாகையாக இருக்கலாம். இப்படி எந்த ஆடையாக இருந்தாலும் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது வலதுபுறத்தை கொண்டு துவங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வரக்கூடிய பாடம் தான் இது. அப்படி துவங்குதல் என்பது அது ஒரு சுன்னத்தான காரியமாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப ஆடையை துவங்கும் போது எதனால் வலதுபுறத்தை முற்படுத்த வேண்டும் என்பதை பார்க்கும் பொழுது அதனுடைய காரணம் என்னன்னு சொன்னா, ஆடை என்பதே உடல் உறுப்பை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்ப உடல் உறுப்புகளுக்கு ஆடையா நம்ம போறது என்பது உடல் உறுப்புகளை கண்ணியம் செய்வது என்ற அர்த்தம். அப்ப அதை கண்ணியம் செய்வதில் ரொம்ப சிறந்த ஒரு வழிமுறை வலதுபுறத்திலிருந்து துவங்குவதுதான். அப்ப அதனால்தான் இங்கு வலதுபுறத்தை கொண்டு ஆடை அணிய வேண்டும் என்ற விஷயம் என்பது ஒரு தூயமான ஒரு கண்ணியமான விஷயமாக இருக்கு. அதுவே கழிவறை செல்லும் பொழுது நம்ம வலது காலை முன்ன வைக்க மாட்டோம், இடது காலை வைத்துதான் செல்லக்கூடியவர்களாக. ஏன்? அது அசுத்தமான காரியம். அப்போ ஆடைகள் என்பது இஸ்லாத்தில் அது ரொம்பவும் மதிப்புக்குரிய ஒரு கண்ணியத்திற்குரிய காரியமாக அது இருக்கின்றது என்பதன் விதமாக தான் இந்த வலதுபுறத்தை கொண்டு துவங்குவது என்பது சுன்னத்தான காரியம் என்பதை குறித்து பேசப்படக்கூடிய பாடமாக இந்த பாடம் இருக்கின்றது. சொல்றாங்க பாருங்க, ஹாதல் பாபு, இந்த பாடம் என்பது கத் தகத்தம மக்சூதுஹு, இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்பது திட்டமாக முன் சென்று விட்டது. அப்ப அந்த பாடத்தினுடைய முக்கிய நோக்கம் முன்னால் சென்று விட்டதுன்னு சொல்றாங்க. வதக்கர்னா, இன்னும் நாம் கூறிவிட்டோம், அல் அஹாதீஸ ஸஹீஹத ஃபீஹி, இந்த பாடத்தில் உள்ள ஸஹீஹான அந்த ஹதீஸுகளை நாம் முன்னதாகவே கூறிவிட்டோம் என்று சொல்கிறார்கள். அப்போ வலது கை கொண்டு துவங்குவது, வலது கையை கொண்டு துவங்குதல் என்பது சிறப்பு என்பதை குறித்து பேசப்படக்கூடிய பாடம் முன்னாலேயே சென்றுச்சு. அப்ப அந்த பாடத்திலேயே இந்த பாடத்தினுடைய நோக்கமும் இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீசுகளும் அதில் இடம்பெற்று விட்டது. நாம் இந்த ஹதீஸை குறித்த செய்திகளை நாம் சொல்லிவிட்டோம் என்பதை நமக்கு இங்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப பாருங்க, அடுத்தபடியாக 4வது பாடம். இந்த பாட தலைப்பு என்ன? அப்போ கிட்டத்தட்ட இது பாடம் சொல்றதை விட இது ஒரு தொகுப்பு.
ரியாது ஸாலிஹீன்ல பல தொகுப்பாக தொகுத்து நமக்கு தந்தாங்க. அதுல முன்னால் இருக்கக்கூடிய அந்த துஆம் உணவுகளை குறித்த தொகுப்பு, ஆடைகள் குறித்த தொகுப்பு, அந்த ஆடைகள் குறித்த தொகுப்பை நிவர்த்தி செய்துவிட்டு தான் இப்ப இந்த தொகுப்புக்கு நம்ம வந்திருக்கோம். இதனுடைய தலைப்பு என்ன? கிதாபு ஆதாமின் நௌமி வல் இல்திஜாஇ வல் குஊதி வல் மஜ்லிஸி வல் ஜலீஸி வல் ருயா. கிதாபு ஆதாபின் நௌமி, தூக்கத்தினுடைய ஒழுக்கங்கள் குறித்த ஒரு தொகுப்பாக இருக்கின்றது, நூலாக இந்த நூல் என்பது இருக்கின்றது. வல் இல்திஜாஇ, இன்னும் ஒருங்கிணைத்து படுப்பது என்பதனுடைய ஆதாபுகள், ஒழுக்கத்தை குறித்த ஒழுக்கங்களை குறித்த பாடம். வல் குஊதி வல் மஜ்லிஸி வல் ஜலீஸி வல் ருயா. வல் குஊதி, சாதாரணமாக அமர்வது. வல் மஜ்லிஸி, இன்னும் அமரும் இடம் குறித்த விஷயம். வல் ஜலீஸி, இன்னும் அமரக்கூடிய ஒருவன். வல் ருயா, இன்னும் கனவு. இதையெல்லாம் இவைகளுடைய ஒழுக்கங்களை குறித்த பேசப்படக்கூடிய ஒரு பாடமாக தான், ஒரு தொகுப்பாக தான் இந்த தொகுப்பு என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப ஒரு மனுஷன் எப்படி தூங்க வேண்டும் அதையும் கற்று தருவாங்க. ஒரு மனுஷன் எப்படி சாதாரணமாக ஒருங்கிணைத்து படுக்க வேண்டும் அதையும் கற்று தருவார்கள். ஒரு சாதாரணமாக ஒரு மனிதன் எப்படி அமர வேண்டும் அதையும் சொல்லுவாங்க. ஒரு மனிதன் ஒரு மஜ்லிஸில் அவன் எப்படி அமர வேண்டும், ஒரு சபையில் அவன் எப்படி அமர வேண்டும் அதையும் சொல்லி தருவார்கள். ஐந்தாவதாக, ஒரு மனிதன், அதாவது ஒரு அமரக்கூடிய ஒரு மனிதன், அவனுடைய ஒழுக்கங்கள் என்ன அதையும் கற்று தருவாங்க. ஆறாவது, கனவுகளுடைய ஒழுக்கம். அப்போ அதை குறித்தும் பேசக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட இவ்வளவு விஷயங்களை பேசக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுல முதலாவது விஷயமே ஆதாபின் நௌம், தூக்கத்தை குறித்த ஒழுக்கம் தான். அப்ப இங்க ஷரஹ்ல நமக்கு சொல்லும் பொழுது, தூக்கம் என்பது அது இதயத்தை போர்த்தி அதை சுற்றியுள்ள பொருள்களை பற்றிய அறிவை துண்டிக்கும் ஒரு கனமான நிலை என்று சொல்கிறார்கள். தூக்கம் என்பது இதயத்தை அப்படி மூழ்கடிக்க செய்யும். அந்த இதயத்தை சுற்றி உள்ள பொருள்கள், நம்முடைய உடல் உறுப்புகள், நம்முடைய ஏனைய சிந்தனைகள், இதையெல்லாம், இந்த அறிவை எல்லாம் துண்டித்த ஒரு கனமான நிலைதான் தூக்கம் என்பதை நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் தூக்கத்தை ஒரு மரணத்தினுடைய சகோதரன் என்றும் சொல்வார்களாம். அப்ப தூக்கம் என்பது ஒரு மரணத்தை போல. மரணம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டால் எப்படி அவனுக்கு எந்த நிலையும் தெரியாதோ, நம்ம எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பது அவன் அறிய மாட்டானோ, அது போலதான் தூக்கம் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. அப்ப தூக்கம் அப்படிதான். நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம என்ன செய்யறோம், எதுவுமே தெரியாது. அத்தகைய ஒரு நிலை தூக்கம் என்று சொல்கிறார்கள். இன்னும் அந்த தூக்கம் என்பது ஒரு பலவீனமாக இருக்கின்றது. அது பலத்தையும், நம்ம உடலில் இருக்கக்கூடிய பலத்தையும், நம்ம உடலில் இருக்கக்கூடிய அறிவையும் அது நீக்கிவிடக்கூடிய ஒரு பலவீனமான ஒரு விஷயமாக அந்த தூக்கம் என்பது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அத்தகைய தூக்கத்தில் நமக்கு என்ன செய்யறோமோ தெரியாதா இல்லையா? அப்ப அத்தகைய தூக்கத்தில் நம்ம தூங்குவதற்கு முன்னால் என்ன செய்து கொள்ள வேண்டும், அதனுடைய ஒழுக்கங்கள் என்ன, எதையெல்லாம் நாம் பேணிக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இந்த பாடத்தினுடைய ஹதீஸ்களின் மூலம் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் சொல்ல, அது அல்லாத, அந்த தூக்கம் அல்லாத ஏனைய 5 செயல்கள் இருக்குது இல்லையா, அந்த 5 செயல்களுடைய ஒழுக்கங்கள் என்ன, அதையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமையும். அப்ப இந்த தொகுப்பில் அமையக்கூடிய பாடங்களும் ஹதீஸுகளும் இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய பாடங்களாகவும் ஹதீஸுகளாகவும் தான் இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, 127வது பாடம். இந்த பாட தலைப்பு என்ன? பாபு மா யகூலுஹு இன்த நௌமி, தூக்கத்தினுடைய சமயத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்பதை குறித்த பாடம். அப்போ ஒருவன் தூங்குறான்னு சொன்னா அந்த தூக்கத்தினுடைய நேரத்தில், அதாவது தூங்குவதற்கு முன்பு, தூங்குவதற்கு பின்பு, தூக்கத்தில் ஒன்றும் சொல்ல முடியாது, தூங்குவதற்கு முன்பும் பின்பும் அவன் என்ன சொல்லிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்த பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது. பாருங்க, 814வது ஹதீஸ், இன்னும் 1வது ஹதீஸ். அனில் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. கால, அவர்கள் சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார்கள், இதா ஆவா இலா ஃபிராஷிஹி, தன்னுடைய படுக்கையின் பக்கம் அவர்கள் வந்தால், அலா ஷிக்கத்தில் ஐமனி, தன்னுடைய வலதுபுறத்தின் மீது அவர்கள், நாம அலா ஷிக்கத்தில் ஐமனி, தன்னுடைய வலதுபுறத்தின் மீது தூங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார்கள் என்று பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படுக்கையான அந்த படுக்கையுடைய இடத்துக்கு வந்துட்டாலே அவங்க எப்படி உறங்குவாங்களாம்? தன்னுடைய வலதுபுறத்தில் சாய்ந்து, வலதுபுறத்தில் ஒருங்கிணைத்து அவர்கள் உறங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, சும்ம கால, பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்போ அந்த ஒருங்கிணைத்து படுத்துக் கொண்டு சொல்வார்களாம், அல்லாஹும்ம யா அல்லாஹ் அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க
உன் பக்கமே என்னுடைய நப்சை நான் ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்வார்களாம். அப்ப உன் பக்கமே நான் ஒப்படைச்சிட்டேன். சரகளை சொல்றாங்க, ஒரு எஜமான் ஒரு அடிமைக்கு சொல்றது மாதிரி. ஒரு எஜமான் எப்படி ஒரு அடிமை எஜமானுக்கு சொல்ற மாதிரி, அதாவது ஒரு அடிமை என்னெல்லாம் சொல்லுவான் எஜமான்ட்ட, எஜமான எனக்கு சொந்தமானது எதுவும் கிடையாது, நீ இது எல்லாமே நீங்க எனக்கு கொடுத்ததுதான் என்று தன்னை சரணடைத்து விடுவானா இல்லையா, தன்னை ஒப்படைத்து விடுவானா இல்லையா. அப்ப அதுபோல ஒரு ஒப்படைப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் செய்தார்கள் என்பதை நமக்கு கற்றுத்தராங்க. இன்னும் அடுத்து சொல்றாங்க, வவஜ்ஜஹது வஜ்ஹி இலைக, இன்னும் என்னுடைய முகம் என்பது அது உன் பக்கமே முன்னோக்குகிறது. அப்போ என் முகத்தை உன் பக்கமே முன்னோக்கி விட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம். அப்ப முகத்தை கொண்டு நோக்க முழு உடலும், அப்ப என்னுடைய உடல் அது உன்னை சார்ந்தே உன்னை நோக்கியே நிற்கக்கூடியதாக இருக்கின்றது. உன்னுடைய பார்வையே தேடக்கூடிய நிலையில் நான் என்னுடைய முழு உடலையும் உனக்காக வேண்டிய செலுத்துகிறேன் யா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம். இன்னும் வஃபவ்வல்து அம்ரி இலைக, இன்னும் உன் பக்கமே என்னுடைய காரியங்களை நான் ஒப்படைத்து விட்டேன். அப்போ இந்த உலக காரியம் எதுவுமே என்னால் நிகழக்கூடியது கிடையாது. இது எல்லாமே அது உன்னுடைய நாட்டத்தால் இது நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த காரியம் என்பது நலவாக அமைவதற்கு, அது தீயதாக அமையாமல் இருப்பதற்கும், அதனுடைய பாதுகாப்பிற்காக உன்னிடத்திலேயே நான் என்னுடைய காரியத்தை நான் ஒப்படைத்து விடுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்களாம். இன்னும் வஅல்ஜஅது வஹ்ரி இலைக, இன்னும் முன் பக்கமே என்னுடைய முதுகை நான் ஒதுக்கி கொண்டேன். அப்போ உன் பக்கமே என்னுடைய முதுகை ஒதுக்கி கொண்டேனா, அப்போ அல்லாஹ்விடத்தில் தஞ்சம் தேடுவது போல, எனக்கென்று ஆதரவு தர யாரும் இல்லையா அல்லாஹ், நான் என்னுடைய முதுகினை அதாவது என்னுடைய உடலினை நான் உன் பக்கமே நான் அதை ஒதுக்கிக் கொள்கிறேன், எனக்கு ஒதுங்குமிடம் எதுவும் கிடையாது, நீதான் எனக்கு ஒதுங்குமிடம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரகபத்தன் வரஹபத்தன் இலைக்க, உன் பக்கமுள்ள ஆசையினாலும் உன் பக்கமுள்ள பயத்தினாலும் நான் இப்படி ஒப்படைத்து விடுகிறேன் யா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களாம். ரகபத்துன்னு சொன்னா ஆசை. எந்த ஆசைனா, அல்லாஹ் மறுமையில் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நன்மைகள், அந்த சுவனவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள், அதை குறித்த அந்த அந்த சோபனங்களை அந்த இன்பங்களை ஆதரவு வைத்தவனாகவும் ஆசை கொண்டவனாகவும். இன்னும் ரகுபத்துன்னு சொன்னா பயம். அப்ப அல்லாஹ் அந்த நரகத்தில் வைத்திருக்கக்கூடிய வேதனை, மறுமையில் வைத்திருக்கக்கூடிய தண்டனை, அந்த தண்டனைகளை விட்டு எல்லாம் அதை பயந்தவனாகவும் இடத்தில் நான் என்னை ஒப்படைக்கிறேன் யா அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம். இன்னும் சொல்வார்களாம், லா மல்ஜஅ, எந்த ஒரு ஒதுங்கும் இடம் என்பது இல்லை, வலா மஞ்சா, இன்னும் எந்த ஒரு ஈடேற்றம் பெறும் இடமும் இல்லை, மின்க, உன்னிடமிருந்து, இல்லா இலைக்க, உன் பக்கமே தவிர உன்னிடமிருந்து எந்த ஒரு ஒதுங்குமிடமும் கிடையாது, எந்த ஒரு ஈடேற்றம் அடைந்து கொள்ளும் இடமும் கிடையாது என்று சொல்வார்களாம். அப்ப அல்லாஹுதான் இந்த உலகத்தில் ஒதுங்குவதற்கான இடத்தை கொடுப்பதற்கு தகுதியானவன். அல்லாஹுதான் ஒதுங்கும் இடமே. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் உன்னிடமிருந்து எனக்கு ஈடேற்றம் தரக்கூடிய எந்த ஒரு இடமும் கிடையாது, நீ கொடுக்கக்கூடிய இடம் என்பது எனக்கு ஈடேற்றம் தராது, நீ கொடுக்கக்கூடிய இடம் என்பது ஒதுங்கிக் கொள்வதற்கு பாதுகாப்பான இடம் எனக்கு கிடையாது, நீதான் எனக்கு பாதுகாப்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அததான் சொல்றாங்க, இல்லா இலைக்க, உன் பக்கமே தவிர, அப்போ நீதான், உன்னை தவிர எனக்கு எதுவுமே பாதுகாப்பு கிடையாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் ஆமந்து பி கிதாபிக, இன்னும் உன்னுடைய அந்த வேதத்தை நான் ஈமான் கொண்டேன், அல்லது எத்தகைய வேதம், அன்சல்த, நீ இறக்கி தந்தாயே அத்தகைய உன்னுடைய வேதத்தை நான் ஈமான் கொண்டேன். வநபியிக அல்லதி அர்சல்த, இன்னும் நீ அனுப்பி வைத்தாயே அத்தகைய உன்னுடைய நபியையும் நான் ஈமான் கொண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா. அப்ப நீ அனுப்பி தந்த இறக்கி தந்த அந்த குர்ஆன் ஷரீஃப், அந்த குர்ஆன் ஷரீஃபையும் நான் ஈமான் கொண்டேன், நீ அனுப்பி தந்த அந்த நபியையும் நான் ஈமான் கொண்டவனாக இருக்கிறேன் யா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இந்த துஆவினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும் சமயத்தில் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸனை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். பிஹாதல் லஃப்தி, இந்த லஃப்தை கொண்டு, இந்த வார்த்தையை கொண்டு, அதாவது இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட இந்த வார்த்தை என்பது புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன வார்த்தை என்பதை சொல்றாங்க. அப்ப அவர்கள் இந்த வார்த்தையை கொண்டு அறிவிப்பு செய்தார்கள், ஃபீ கிதாபில் அதபி மின் ஸஹீஹிஹி, ஸஹீஹான அந்த ஹதீஸ்களில் இருந்தும் கிதாபுன் அதபு, அதாவது ஒழுக்கம் குறித்த பாடத்தில் இந்த லஃப்தை கொண்டு, இந்த வார்த்தையை கொண்டு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ்.
அப்போ இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்க ரெண்டு காரணம். ஒன்று, அந்த பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு மாணவர்கள் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய படுக்கைக்கு போனா அவங்க வலதுபுறத்தில் அவர்கள் சாய்ந்து ஒருங்கிணைத்து படுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், உறங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை சொல்லி தந்தாங்க. அப்போ இது முதல் காரணம். அப்ப இந்த பாடம் எப்படி ஒழுக்கம், தூக்கத்தினுடைய ஒழுக்கத்தை கற்பிக்கும். அப்ப தூக்கத்தினுடைய ஒழுக்கம் என்பது வலதுபுறம் சாய்ந்து தூங்குவதுதான் என்பதை இது கற்பித்து தரக்கூடியதாக இருக்கு. இரண்டாவது காரணம் என்னன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும் சமயத்தில் அல்லாஹும்ம அஸ்லம்து என்று துவங்கக்கூடிய இந்த துஆவினை அவர்கள் ஓதிக்கொள்வார்கள் என்பதை கற்றுத்தராங்க. அப்போ தூக்கத்தினுடைய ஒழுக்கத்தில் இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த பாட தலைப்பு என்ன? பாபுமா யகூலுஹு இன்த நௌமதன. அப்போ தூக்கத்தினுடைய சமயத்தில் ஒருவன் என்ன சொல்ல வேண்டும்? அப்ப இதை சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த துஆவை தூங்கும் சமயத்தில் ஒருவன் சொல்ல வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக பாருங்க, இரண்டாவது ஹதீஸ், 815வது ஹதீஸ். வஅன்ஹு, இந்த ஹூரிய தமீர் இதற்கு முந்தைய ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான அந்த பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த ஹதீஸும் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. கால, அவர்கள் சொன்னார்கள், கால லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எனக்கு சொன்னார்கள், இதா அதைத மத்ஜஅக, உன்னுடைய படுக்கும் இடத்திற்கு நீ வந்தால், ஃபதவல்லா, நீ உது செய்து கொள், உது அகலிஸ் ஸலாத்தி, தொழுகைக்கான உதுவை நீ செய்து கொள். அதாவது தொழுகைக்காக நீ எப்படி உது செய்வாயோ அத்தகைய உதுவை நீ செய்து கொள். அப்போ நீ தூங்குவதற்காக உன்னுடைய பெட்டுக்கு போற, உன்னுடைய படுக்கும் இடத்திற்கு போறன்னு சொன்னா தொழுகைக்கு எப்படி நீ பரிபூரணமான ஒரு நிலையில, அப்ப தொழுகைக்கு ஒருத்தன் எப்படி உது செய்வான், தூக்கத்திற்கு ஒருத்தன் உது எப்படி உது செய்வான். நம்ம தொழுகிறோம்னு சொன்னா ரொம்ப பேணிக்கையாக உது செய்வோமா இல்லையா? நம்முடைய கை கால்கள், நம்முடைய தலை காதுகள் எல்லாம் நினைவு முதத்துல செய்வோம். சுன்னத்தான விஷயத்தை நிவர்த்தி செய்து விட்டு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அதுவே சாதாரணமான ஒரு நிலை ஒதுன்னு சொன்னா அசால்ட்டாக எடுத்துக்கொள்வதற்கு அது சூழல் ஏற்படுத்தி விடும். அப்ப அதனாலதான் சொல்றாங்க இங்கு என்னது, அந்த உது, தொழுகைக்கு எடுக்கக்கூடிய பரிபூர்ணமான உதுவை நீ எடுத்துக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் இன்னும் நீ ஒருங்கிணைத்து படுத்துக்கொள், அலா ஷிக்கைல் ஐமனி, உன்னுடைய வலதுபுறத்தின் மீது நீ ஒருங்கிணைத்து படுத்துக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ உறங்குவது, அப்ப தூங்குவதில் முடிவு பண்ணிட்டா நீ உது செய்து விட்டு வலதுபுறமாக சாய்ந்து நீ படுத்துக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப எதனால வலதுபுறத்தை முற்படுத்துறாங்கன்னு சொன்னா இந்த இடத்துல படுக்கும் சமயத்துல இதற்கு நிறைய காரணம் இருக்கு. அதுல ஒரு 2 காரணத்தை சொல்லி தருகிறார்கள் இமாம் பெருமக்கள். அது என்ன காரணம் சொன்னா, அந்த கபரு படுக்கை என்பது கபரு படுக்கையை நினைவூட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அந்த வலதுபுறம் என்பது. அப்ப கபருல ஒரு மனிதனை வைத்தால் வலதுபுறம் பார்த்துதான் ஒரு கபரை, ஜனாசாவை வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்களாம். அப்ப அந்த நிலையை அந்த தூங்கும் சமயத்தில் நாம் நினைவு கூற வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த ஷக்கத்தில் ஐமன் என்று சொன்னார்கள் என்றாங்க. 2வது காரணம் என்ன சொன்னா, இப்படி வலதுபுறத்தில் ஒருங்கிணைத்து படுப்பதன் மூலமாக அடுத்த நாள் நாம் எழுந்து செய்யக்கூடிய அந்த நற்செயல்கள் என்பது, அது நற்செயல்களை செய்வதற்கான ஒரு தூண்டுதல் ஏற்படும் என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் பல காரணத்தை சொல்லும் பொழுது மருத்துவம் ரீதியாகவும் வலதுபுறம் என்பது ஒரு சிறந்த ஒரு காரியமாக இருக்குது. சுன்னத் என்ற ரீதியிலையும் வலதுபுறம் என்பது ரொம்ப சிறந்த ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னு சொன்னா அது இதயத்திற்கு பயன் தரக்கூடிய ஒரு முறை என்பது அதுதான். வலதுபுறம் படுத்தாதான் இதயத்திற்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது மருத்துவர்கள் சொல்லித் தருகிறார்கள் நமக்கு. இடதுபுறத்துலதான் நம்மளுடைய ஹார்ட், நம்மளுடைய இதயம் இருக்கும். அப்ப இடதுபுறம் சாய்ந்து படுக்கும் பொழுது அந்த இதயம் என்பது நசுங்குவதற்கான, அதை கனமாக்குவதற்கு, அதாவது அதை என்ன சொல்ல வர, ஒரு நெருக்கப்படுத்துவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். அப்ப அத்தகைய சூழல் என்பது இதயத்திற்கு பாதிப்பை உண்டாக்கும். அதனால் வலதுபுறத்தில் நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள் என்று மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் நமக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்ல அப்பவே சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்லித் தருகிறார்கள், வலதுபுறத்தில் ஒரு மனிதன் தூங்குவதன் மூலமாக அவன் விரைவில் விழிக்கவும் இன்னும் இதயம் மூழ்காமல் இருக்கவும் அது வைக்கிறது. அப்போ சீக்கிரம் முழிச்சிருவான், அந்த தூக்கத்தில் அவன் மூழ்கி விட மாட்டான். இன்னும் அந்த தூக்கத்தில் அவனுடைய இதயம் என்பது முழுவதுமாக எல்லாவற்றையும் மறந்து ஒரு மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி தூங்குமா இல்லையா, அந்த நிலையில் அந்த வலதுபுறத்தில் தூங்குவதன் மூலமாக அந்த நிலையை அது சேர்க்காது என்பதை நமக்கு இங்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
அப்போ அப்படி உன்னுடைய வலதுபுறத்தில் ஒருங்கிணைத்து தூங்கிக்கொள் என்று சொல்லிவிட்டு வகுல் இன்னும் நீ சொல் வதக்கர நஹவஹு இன்னும் அது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ வகுல் அப்போ என்ன சொல்ல சொன்னாங்கன்னா மேல சொல்லப்பட்ட அந்த துஆ, இந்த ஹதீஸ்ல அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்கன் துஆ சொன்னாங்க இல்லையா, அந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்து அதை அவர்கள் கூறிவிட்டு இதை நீ ஓதிக்கொள் என்று, இதை நீ கூறிக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் வஃபீஹி இன்னும் அந்த துஆவிலே வஜஅல்ஹுன்ன ஆகிர மா தகூலு நீ சொல்லும் ஒன்றின் இறுதியாக அந்த துஆவினை நீ ஆக்கிக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நீ சொல்லும் ஒன்றின் இறுதியாகனா நீ இரவினுடைய, அதாவது நீ காலையிலிருந்து எவ்வளவு வார்த்தை பேசியிருப்ப, அப்படி நீ சொல்லும் வார்த்தைகளில் இறுதியான வார்த்தையாக அந்த துஆவை நீ ஆக்கிக்கொள். அப்போ அதை சொல்லிட்டு நீ தூங்கிரு, உன்னுடைய அந்த நாளினுடைய கடைசி வார்த்தையாக அது அதை நீ ஆக்கிக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடியவர்களாக இருந்தார்களாம். அப்போ இதற்கு சில காரணங்களை நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 2 காரணம். ஒன்னு என்னன்னு சொன்னா, அந்த நாளினுடைய கடைசி துஆவாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்கும். அப்போ அந்த நாள்ல நம்ம கடைசியா நம்முடைய நாவு சொன்ன வார்த்தை துஆ என்பது அமையுமா இல்லையா, அப்ப இது ஒரு காரணம். 2வது, அதுவே அந்த தூக்கம் என்பதே நமக்கு மரணமாக அமைந்தாலும் நாம் மரணிப்பதற்கு முன்னால் ஒரு நல்ல துஆவை ஓதிவிட்டு சென்றிருக்கிறோம் என்பதும் வருமா இல்லையா, அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாகவும் இதை நீ இறுதியாக ஆக்கிக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. இப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தூக்கத்தினுடைய ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறார்கள். தூங்குவதற்கு முன்னால் ஒது செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க. 2வது, தூங்கும் பொழுது உன்னுடைய வலதுபுறம் சாய்ந்து தூங்க வேண்டும் என்றும் கற்றுத்தராங்க. 3வது, இந்த துஆவின் இறுதியாக தூங்குவதற்கு முன்னால் நீ ஓதிக்கொள் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த 3 கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக பாருங்க, 3வது ஹதீஸ், இன்னும் 816வது ஹதீஸ். وعن عائشة رضي الله عنها سيدنا عائشة رضي الله عنها அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. قالت அவர்கள் சொன்னார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார்கள், யுஸல்லி மினல் லைலி இரவிலிருந்தும் தொழக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள், 11 ரக்அத்தன் 12 ரக்அத்துகள் இரவில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் என்று சொல்றாங்க. அப்போ நைட்டு சமயத்துல, இரவு சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 ரக்அத்துகள் தொழுது கொள்வார்களாம். ஃபைதா தொலஅல் ஃபஜ்ரு ஃபஜ்ரு உதயமாகிவிட்டால், அதாவது ஃபஜ்ருடைய நேரம் என்பது வந்துவிட்டால், ஸல்லா ரக்அத்தைனி ஹஃபீஃபத்தைனி லேசான 2 ரக்அத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொள்வார்கள். லேசான 2 ரக்அத்னா ரொம்ப சிரமம் இல்லாமல் 2 ரக்அத் மட்டும் சாதாரணமான நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லித் தராங்க. பின்பு சும்ம பிறகு இல்தஜஅ அலா ஷிக்ஹில் ஐமனி பின்பு இல்தஜஅ அவர்கள் ஒருங்கிணைத்து படுத்துக் கொள்வார்கள், அலா ஷிக்ஹில் ஐமனி தன்னுடைய வலதுபுறத்தின் மீது. அப்போ வலதுபுறத்தில் அப்படியே சாஞ்சி அங்கு ஒருங்கிணைத்து படுத்துக் கொள்வார்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். ஹத்தா எதுவரை என்று சொன்னால், யஜி அல் முஅத்தினு முஅத்தின் என்பவர் வரும் வரையிலும். அப்போ முஅத்தின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின் இருப்பார் இல்லையா, மோதினர், அந்த முஅத்தின் அப்போ முஅத்தினாக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சஹாபி. அப்ப அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபஜ்ருக்காக எழுப்ப வரும் வரையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருங்கிணைத்து படுத்துக் கொள்வார்கள் என்று நமக்கு சொல்லித் தராங்க. அதாவது எப்படின்னா, ஃபஜ்ர் தொழுகைக்கான நேரம் வந்துருச்சு, அந்த நேரம் வந்துருச்சுன்னா முன் சுன்னத்தை தொழுது கொள்வார்களாம். 2 ரக்அத் முன் சுன்னத்தை தான் இங்க குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த முன் சுன்னத்தான 2 ரக்அத்துகளை தொழுதுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் படுக்கக்கூடியவர்களாக இருப்பார்களாம். இப்ப கொஞ்சம் படுப்பாங்க, கொஞ்சம் படுத்துனா அப்படி தூங்கிட மாட்டாங்க, தூங்காமல் சிறிது நேரம் வலதுபுறம் ஒருங்கிணைத்து படுக்கக்கூடியவர்களாக மட்டும் இருப்பாங்க. இப்ப படுக்கக்கூடிய சமயத்தில் இறுதியாக அந்த சுபஹ் தொழுகைக்காக வேண்டி அந்த முஅத்தின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்பும் பொழுது, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்புவார்கள். பின்பு அந்த முஅத்தின் நபியிடத்தில் பாங்கு சொன்னதை அறிவிப்பு செய்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இதுல இருந்து சில சட்டத்தை நமக்கு எடுத்து தருவார்கள். அப்ப ஃபஜ்ருடைய சுன்னத்திற்கு பின்பு
படுப்பது என்பது ஒரு சின்ன ஒருங்கிணைத்து படுப்பது என்பது அது ஒரு சுன்னத்தான காரியம் என்பதை இமாமர் மக்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸ் என்பது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக்கு செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. இப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தூக்கத்தினுடைய ஒழுக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும் விஷயம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலதுபுறத்தில் சாய்ந்து உறங்குவார்கள், அவர்கள் ஒருங்கிணைத்து படுத்துக் கொள்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாடத்தில் நாம் படித்த அனைத்து விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. இப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 4வது ஹதீஸ், இந்த 817வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், தர்ஜுமாக்கள், விளக்கங்கள் போன்ற எல்லா விஷயங்களையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.